தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய 3 செய்திகளை ஒரே காணொளியில் பேசப் போகிறோம். முதல் செய்தி, தமிழக வெற்றி கழக அரசு, அதனுடைய தலைமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வாகை சூடியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே என்ன செய்தியில் அல்லது என்ன பொருளில் அல்லது என்ன களத்தில் வாகை சூடியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்றால் தமிழ் தேசிய களம்தான். என்ன செய்தி? முதலமைச்சர் பதவி ஏற்கிற அந்த தருணத்திலே ஆளுநர் மாளிகையிலே பாடப்பட்ட நாட்டுப்பண் அல்லது தேசிய பாடல் ஜனகன மனகன வந்தே மாதரம் 3ஆம் நிலைக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டு விட்டது. அப்படி தள்ளப்படும் என்று அமைச்சரவை பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது, அது வேறு செய்தி. ஆனால் அப்படி நிகழ்ந்து விட்டது. பிறகு அதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும். குறிப்பாக தொடக்க கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த செயல்பாட்டை. எந்த செயல்பாட்டை? ஆளுநர் மாளிகையின் செயல்பாட்டை. நாளிதழ்களை பார்த்தோம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலில் தள்ளி சென்று நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை சந்திக்கின்ற பொழுது இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கடந்த 11ஆம் நாள் நம்முடைய தினத்தந்தி நாளிலே வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அறிவிப்பு. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், அதில் நாட்டுப்பண்ணும் தேசிய பாடலும் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் வலியுறுத்தியதாக செய்தியில் வந்தது. அடுத்த நாளே வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரிதான், முதலில் அந்த மாநில அரசு நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மாநில பாடல் தான், அதாவது நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான். தம்பி விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலே கழகத்தை தொடங்குகிற பொழுது திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய 2 கண்கள் என்று சொல்லிவிட்டார். அது தவறு. 2 கண்களுக்கும் 2 பார்வை இருக்க முடியாது என்று அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்றோம், என்றைக்கும் சொல்லுவோம். அதே நேரத்தில் அவர் சொன்னதே போல தமிழ் தேசிய களத்திலே இன்றைக்கு தமிழ் தாய் வாழ்த்துதான் என்பதை உறுதி செய்து வாகை சூடியிருக்கிறாரே, அவரை வாழ்த்த வேண்டாமா? பாராட்ட வேண்டாமா? போற்றி அரவணைத்து நிற்க வேண்டாமா? யாரா இருந்தா திராவிடத்தில் போய் கை கொடுக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய அன்பு தம்பி, அரசியல் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், நாங்கள்லாம் ஒரு கூட்டு, நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒன்றாக என்ன சொல்றதுனே தெரியல, இலையை போட்டு சாப்பிடக்கூடியவர்கள் என்று சொல்லுவோமே. இப்படி சொல்லுகிற சீமான் எங்கே போனார்? அடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழ் தேசிய களத்தில். நீண்ட கால கோரிக்கை, பட்டியல் இன மக்களில் ஒரு பிரிவாரை தவிர மற்ற எல்லா பிரிவும், குறிப்பாக பட்டியல் வகுப்பு தமிழ் குடிகளில் தலைக்குடியான பறையர் சமுதாயம் என்றே சொல்லுவோமே, மூத்த குடி, அதுபோல தேவேந்திர குல வேளாளர், வேளாண்குடி மக்கள், தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், பச்சை தமிழர்கள், இந்த 2 சமுதாயமும் பட்டியல் பிரிவிலே முதல் 2 இடங்களை பெற்றிருக்கிறது. 3வது இடம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட
அருந்ததிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிறகு 76 சமூகங்கள் அதில் உள்ளடக்கம். இந்த உள்ளடக்கத்தில் முதல்ல ஹரிஜன நலத்துறை என்று காங்கிரஸில் இருந்தது. பிறகு தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை என்று கொண்டு வந்தார்கள். பிறகு மக்கள் திலக மோகோரா காட்சியிலே நம்முடைய பச்சை தமிழ் சமுதாயமான பறையர்குல மக்களின் கோரிக்கையை ஏற்று அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், மேயர் சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ் போன்ற முன்னோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், தலைவர்கள் கோரிக்கை ஏற்று ஆதி திராவிட நலத்துறை, இதைத்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பச்சை தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். இன்றைக்கு அந்த கோரிக்கை பரபரப்பாக இல்லாத சூழலிலும், வலிமை மிக்க குரலாக எடுபடாத நிலையிலும் இன்றைக்கு அந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர், 1000 விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையிலான மற்றொரு ஆற்றல் மறவர், என்னுடைய அன்பு தம்பி வன்னியரசு பொறுப்பேற்ற உடனே ஆதி திராவிட நலத்துறை என்கின்ற பெயரை மாற்ற வேண்டும் என்கின்ற நீண்ட கால தேவேந்திரகுல மக்களின் கோரிக்கையை, பிற சமுதாய மக்களின் கோரிக்கையை தன்னை ஆதி திராவிடர் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தம்பி வன்னியரசு மாற்றி சமூக நீதித்துறை என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் இதற்குள் அவருக்கு பாராட்டு விழா நடத்தி இருக்க வேண்டாமா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒப்புதலின்றி இதை செய்திருக்க முடியுமா? அப்படியானால் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பாராட்டி இருக்க வேண்டாமா? வாழ்த்தி இருக்க வேண்டாமா? நாடெங்கிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருக்க வேண்டாமா? செய்யலை. நம்மகிட்ட காசு இல்லை, இருந்தா நானே தமிழ்நாடு முழுவதும் அடிச்சு ஒட்டிடுவேன், ஏதோ ஒரு தமிழ் அமைப்பு பேர்ல. இது மிகப்பெரிய பேரிட்டம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை, மிகப்பெரிய பேரிட்டம், சாதனை. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகம் என்பதை சமூக நீதித்துறை அமைச்சகம் என்று மாற்றியது மிகப்பெரிய பேரிட்டம் தமிழ் தேசிய களத்திலே. அடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக அன்பு தம்பி லயோலா மணி. இந்த லயோலா மணியை போட்டாரோ இல்லையோ, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு என்ன செயலாளர்னே தெரியல, சாட்டை துறை முருகன் என்பவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. லயோலா மணியை போட்டு விட்டாரு. அவர் அறிஞரா? அவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கிற தம்பி லயோலா மணி 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் தொடங்கின உடனே 7 மாணவர்கள் பட்டினி போராட்டம். எங்க மாவட்டம் தான். லயோலா மணி மிக 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 பின்தங்கிய குடும்பத்திலே, ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர். பட்டினி போராட்டத்தை தொடங்கினார். என் மருமகன் இன்றைக்கு வழக்குரைஞராக இருக்கிற ஆறுமுகம், அவரும் சேர்ந்துதான் 7 பேருடைய போராட்டம் தான் தமிழ்நாட்டை தட்டி எழுப்பியது முத்துக்குமாருடைய உயிர் கொடைக்கு பிறகு. அந்த போராட்டத்திலிருந்து ஏறுதல் போராட்டம், தமிழ் உரிமை போராட்டம், எத்தகைய மீத்தேன் ஈத்தேன் எதிர்ப்பு, எல்லா போராட்ட களத்திலும் ஈடுபட்டு 16-17 ஆண்டு காலமாக ஒரு தமிழின போராளியாக திகழக்கூடிய மிக 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 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இளையவரான லயோலா மணியை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக போன முறை அறிவித்தது லியோனின்னு ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம். அதை கண்டிச்சாரா? அதை நக்கல் பண்ணாரா? கேலி பண்ணாரா? சாட்டை துறைமுருகன், சேட்டை துறைமுருகன் கிண்டல் பண்ணாரா? இல்ல. லயோலா மணி என்கின்ற ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பின்தங்கி உள்ள மிக மிக இளையவரான ஒருவருக்கு உயர்ந்த பதவியை மயில்சாமி அண்ணாதுரைக்கு நிகராக இமயம் போல் உயர்ந்து நிற்கக்கூடியவர், அறிவியல் துறையிலே பச்சை தமிழர் மயில்சாமி அண்ணாதுரை, தொடக்க கல்வியை தமிழ் வழியிலே கற்றவர். அவர் பாட திட்டங்களை உருவாக்குற குழுவுக்கு அவரை தலைவராக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். கூழாங்கல்லாக இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை இமயத்தின் உச்சம். ஆனால் லயோலா மணி
லயலா கொள்கை படிச்சதுனால அந்த பேரை வச்சுட்டாரு. அதில் என்ன சாட்டை துறைமுருகனுக்கு கேடு வந்தது? அப்ப சாதி ஆதிக்கம் லயோலா மணி எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு வருவதா என்கின்ற ஆதங்கம் இந்த சேட்டை துறைமுருகன். நீ நாம் தமிழரா? தமிழ் தேசியமா? தமிழ் உணர்வு உண்டா? தமிழ் குருதி உடம்புல பாய்தா? சாட்டை துறைமுருகன் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய மற்றொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன் மு. களஞ்சியம் திரைப்பட இயக்குனர், அவர் லயோலா மணிக்கு பதவி கொடுத்ததை, பொறுப்பு கொடுத்ததை வரவேற்று பாராட்டி இருக்கிறார், மகிழ்கிறார். அதே போல நம்முடைய ராவணா வலையொலி மூத்த ஊடகவியலாளர் பா. ஏகலைவன் வரவேற்றிருக்கிறார், பாராட்டுகிறார், மகிழ்கிறார். எத்தனையோ பேரு. ஆனால் சாட்டை துரைமுருகனுக்கு இருப்பு கொள்ளவில்லை, ஆதிக்கம். நீங்க நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்வையில சமத்துவம் கொடுக்க போறீங்க. லயோலா மணி எப்பேற்பட்ட தம்பி, களப்போராளி, தொடர்ந்து 16 ஆண்டு காலம் களத்தில் நிற்கிறாரு. அகவையில் இளையவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு அந்த பதவி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன கேடு வந்தது? அதை விமர்சனம் செய்யறான். சாட்டை துரைமுருகன் போன்றவர்களை கட்சி விட்டு நீக்க வேண்டும். இல்லையே அடுத்த தேர்தலில், வரக்கூடிய இடைத்தேர்தலில் தெரிந்து போய்விடும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த தேர்தலுக்கு முன்பு தம்பி விஜய் வருவதற்கு முன்பே சொன்னேன், 8 விழுக்காடு 5 விழுக்காடா குறைந்து போய்விடும். அது 4 விழுக்காடு ஆயிட்டு. 4 விழுக்காடு வாக்குகள் நாம் இவர் சொல்வார், ரவீந்திரன் துரைசாமி 8 விழுக்காடு வாங்கிய செந்தமிழர் சீமான் இந்த தேர்தலில் 30 விழுக்காடு வாங்க போகிறார், அவர்தான் முதலமைச்சர்னு. இப்ப எங்க போயிட்டாரு தெரியல, காணல, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே வருகின்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் 4 விழுக்காடிலிருந்து 2 விழுக்காடுக்காக தள்ளப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு செந்தமிழன் சீமான், சாட்டை துரைமுருகன் போன்ற, இடும்பவனம் கார்த்திக் போன்ற சாதி வெறியர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏற்கனவே முத்துப்பாண்டி ஓடிட்டார், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். நான் தான் கட்சியில் சேர்த்தேன் அவரை. இப்ப இயக்குனர் மு. களஞ்சியம், சோழன் மு. களஞ்சியம் என்றைக்கு விலகிறார் என்று தெரியவில்லை, குமரி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே செந்தமிழன் சீமானவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரும்பெரும் செயல்களாக தமிழ்த்தாய் பாடல்தான் அரசு நிகழ்ச்சியிலே முதலிடமும், சமூக நீதித்துறை என்ற ஆதி திராவிடரை அகற்றிவிட்டு, பாவலர் பெருஞ்சத்திரார் சொல்லுவார், ஆதி திராவிடர் அகற்றப்பட வேண்டும். நான் சொல்லியிருக்கிறேன், அகற்றிவிட்டு சமூக நீதித்துறை என்று ஒரு துறைக்கே பெயரை மாற்றிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அன்பு தம்பி வன்னியரசு, அடிமட்டத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவருக்கு மிக உயர்ந்த லயோலா மணி, உயர்ந்த பதவியை கொடுத்து அழகு பார்க்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், 26 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் கொள்ளையடித்த ஒரு உண்மையான களவாணி பிடி அரசகுமாரை கைது செய்து போன்ற பேரீட்டங்களை ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன திராவிட தேசியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தமிழ் தேசியத்தின் பேரீட்டங்களை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உலகத் தமிழர்களே, ஓராண்டு காலத்திற்கு தமிழக வெற்றி கழக அரசையும் அதன் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையும் அவர் தலைமையிலான அமைச்சரவையும் சிறு சிறு தவறுகள் நடக்கும், பிழைகள் ஏற்படும். எல்லாவற்றையும் உடனே 2 மாதத்தில் சரி செய்துவிட முடியாது என்கின்ற உண்மையை உணர்ந்து ஓராண்டு காலத்திற்கு அவர்களுடைய நற்செயல்களை, பேரிட்டங்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம், ஆறத் தழுவி நிற்போம். அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் வருகை என்கின்ற அழைப்போடு வெற்றி கழக அரசுக்கு பேராதரவை தருக என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.